Om Sri Sai Ram. My humble pranams at the lotus feet of our beloved Bhagwan. நான் வந்து டாக்டர் நடராஜன். நான் அனஸ்தட்டிஸ்டாக இருக்கேன். இந்த நடந்து முடிந்த அதிருத்த மகா யக்னத்தில் சுவாமி எப்படி என்னை கூப்பிட்டுண்டாருங்கிறத பற்றி அது மிரக்கலாக நினச்சி தான் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து இந்த அதிருத்த மகா யக்னம் செப்டம்பர் அக்டோபரில் நடக்கும்னு சொல்லப்போ போகலாமா வேண்டாமா போகலாம் வேண்டாம். என் ஒய்ஃப் ஷீ இஸ் ஆல்சோ a டாக்டர் பீடியாட்ரிஷியன். யோஜனை பண்ணிட்டே இருந்தோம், அப்படியே அதை விட்டுட்டோம். சடன்லி ஒன் டே அபவுட் அ மந்த் பேக் ஆல் இண்டியா மெடிக்கல் கோஆர்டினேட்டர் ஃபோன் பண்ணி, டாக்டர் நடராஜன் இந்த மாதிரி இந்த அதிருத்த மகாயத்தில் மெடிக்கல் கேம்ப் இருக்குது, உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நார்மலாக ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவேன். அது கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு மனசு வந்து சுவாமி வந்து கொடுக்கல. எஸ் நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன், உங்களுக்கு டிக்கெட்லாம் அப்புறம் வாங்கிக்கோங்கன்னார். சரின்னு அப்படியே ஒரு 2 நாள் ஆச்சு. ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். ஒய்ஃப் சொன்னால் 10 நாள் நம்ம போக முடியாது, நம்ம 6 நாளோ 7 நாளோ போகலாம் அப்படின்னா. திருப்பி அவருக்கு மெசேஜ் போட்டேன். அவர் பரவாயில்ல, நான் செகண்ட் பேட்ச்க்கு யாராவது போட்டுக்கிறேன், பட் நீங்கள் 2 பேர் தான் வரீங்க, வேறு டாக்டர்ஸ் கிடையாது அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவர் இன்னும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். ஒரு வாரம் கழித்து அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, டிக்கெட் வாங்கிடுங்க அப்படின்னாரு. சரி 2 பேரும் கிளம்பி போனோம். கிளம்பி போனால் அங்கே நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் சென்டரில் W3ல் ஒரு இந்த வெராண்டாவில் இடம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சர்வீஸ் பண்ணிட்டு அதே சமயம் கொஞ்சம் மனசில் இருந்தது, நம்ம சாய் குல்வந்த் ஹாலில் போய் உட்கார முடியலையேன்ட்டு. அழகாக அங்கே ஒரு லேப்டாப்பை போட்டு கொடுத்து சுவாமி நம்மளை கிட்ட எல்லாத்தையும் காட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்ரி மினிட் அந்த மெட்டிகுலஸ்னஸ் ஆஃப் சுவாமிஸ் ஃபோல்டு ஐ குட் சி. அவர் சீனிவாசன் சார் இப்படி கையை நீட்டுவார், கையில் அடுத்த சாதனம் வந்து நிற்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸ்னஸ் இருந்தது. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமாக எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமி சங்கல்பம் இருந்தால் தான் புட்டபர்த்தி போக முடியும்னு சுவாமி எத்தனையோ தடவை சொல்வார். அது வந்து சாட்சாத் என்னுடைய இந்த சமயத்தில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடந்தது. இந்த அதிருத்த மகா யுகத்தில் கலந்துனதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. சுவாமியால் மட்டும்தான் நடத்த முடியும், சுவாமிக்கு தான் இது நடத்த முடியும் நம்மளால். அந்த வைப்ரேஷன், அது எல்லாமே பர்ஃபெக்ஷன். அன்னதானம், எத்தனை பேருக்கு அப்படி சாப்பாடு நம்ம போட்டோம், வேறு எங்கேயுமே நடக்காது. சுவாமி ஓம் ஸ்ரீ சாய்ராம்.